guys, welcome back to Hrithik Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த கிரிக்கெட் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுவும் பார்ட் 3. சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ as usual வந்துட்டு நம்மளோட மூணு பேர் தான் ரித்திக், ஜிஷ்ணு, லக்ஷன் இவங்க மூணு பேர் தான் சேர்ந்து வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம் கிரிக்கெட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஷ்ணு. ஸோ வந்துட்டு ட்ரையல்ஸ் முடிஞ்சு இப்போ ஃபர்ஸ்ட் பால் போடுறாங்க. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால் 2 ஓவர் தான் இதில். ஓப்பா ஃபர்ஸ்ட் பாலே அங்கே அடிச்சிட்டாரே மாசா. ரீச் வச்சுட்டாரு. மரத்துக்குள்ளே போய் சொருவி இருக்காமா. ஓகே, நம்மளோட பேட்ரு ஹாயாக வந்துட்டு இருக்காருல. ஸோ இப்போ செகண்ட் பால் போடுவாங்க. வருது, பால் வருது. ஓடு ஓடு ஓடு. வேணாம். ரீச் வச்சுட்டாப்ல. ரெண்டு பால் 2 ரன். தேர்ட் பால் இது விட்டுட்டாரு. இல்ல மிஸ். ஸோ இப்போ பவுலர் ஃபோர்த் பால் போடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஆனால் பால் அவர் கையில் வர மாட்டேங்குது. ஸோ ஆமாம், பேட்டு பறக்குது, பவுல் பறக்குது, எல்லாமே பறக்குது. பாருங்க. ஐயோ ஜிஷ்ணு ஓடு. சூப்பர். இல்ல இதுக்கு ஒரு ரன்னே ஓடலாம். 3 ரன்ஸ் எடுத்துட்டாப்ல. இது ஃபோர்த் பால். ஸோ ஃபோர்த் பால் தயாரா இருங்க. வேண்டாம். அவுட். ரீச் அவுட். அவன் ரீச் வச்சுட்டா, கரெக்டா ஸ்டெம்ப்ல அடிக்கல. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 4 ரன். செகண்ட் ஓவர் ஒரு ஓவர்ல 4 ரன் எடுத்த ஒரே ஆள் இவன் தான். அவன் அங்கே வச்சுட்டாங்க. அவன் இங்கே இருந்து அங்கே வரைக்கும் போயிட்டான். ஆனால் வந்துட்டு இப்போ இங்கே இருக்க அந்த பால் அடிக்கிறதுக்கு ரித்திக் அவ்வளோ நேரம். சரி போடு, இங்கே இருங்க ஒரு நிமிஷம். அது என்ன உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு மாஸ்க்கு? அது வந்துட்டு ஏதோ ஒரு ஓகே. இப்போ வந்துட்டு செகண்ட் ஓவர் செகண்ட் பால் ஸ்கோர் 5. ஸோ வந்துட்டு நம்மளோட ஆடியன்ஸ் அங்கே இருக்கிறாப்புல. ஸோ அவரை கொஞ்சம் காட்டுவோம் வாங்க. இதுதான் நம்மளோட ஆடியன்ஸ். பார்த்தீங்களா, பொசிஷன் மாறிடுச்சு. தென்றல் இவனை வந்துட்டு நீங்கள் யார் லக்ஷனோட விளாக்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ லக்ஷனோட ஃபஸ்ட்டு வீடியோ கிரிக்கெட் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில். சரி ஓகே, இப்போ செகண்ட் பால் மிஸ்ஸு. ஸ்கோர் 5. ஒரு தாட்டி அடிச்சானா, பட் ஆனால் ரன் ஓடலையாமா. அவன் பினாக்கி ஆயிட்டான். ஸோ போடுங்க தேர்ட் பால். ஓப்பா அடிச்சிட்டாங்க. சூப்பர் ஓடிட்டான். ஸ்கோர் 6. ஸோ நம்மளோட ஆடியன்ஸும் வந்துட்டு என்ன பண்ணுறேனே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபோர்த் பால். டபுள் டச். அவுட்டெல்லாம் இல்லை. அவனுக்கு ரீபால் போட்டுருங்க. சரி லா பால். ஜிஷ்ணு 7 ரன்ஸ். லாஸ்ட் பால். சூப்பர் ஜிஷ்ணு. ஸோ நம்மளோட லூசர்தனமான ரித்திக். ஸோ வந்துட்டு நானும் இனிமேல் ஃபீல்டிங் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நம்மளோட ஆடியன்ஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பண்ணிட்டு இருக்காரு. இவனும் விளையாட வரானாமா. ஸோ ஓகே, இவன் தான் வந்துட்டு சரி ஓகே, இவன் விக்கெட் கீப்பிங்காமா. அப்போ நம்மள வந்துட்டு பவுலர் இல்லை நம்ம கேமராமேனாகவே இருப்போம். ஸோ அதுக்குள்ளே ட்ரையல்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு நம்ம இங்கே ஒரு இடத்துல டேரா போட்டோம். காத்தடிக்குதாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஓவர். செகண்ட் பால். சரி ஃபர்ஸ்ட் பால் போட்டுருடா. ஓகே, இது கணக்கில் இல்லைங்க. செகண்ட் பால் போடு. 0 ரன்ஸ். இதுக்கு ஜிஷ்ணுவே தேவலாம் போல. ஜிஷ்ணு கொஞ்சம் பார்த்துரு, விழுந்துடாத. செகண்ட் பால் நான் தான் அந்த கமாண்டர். அடித்தாலும் கொஞ்சம் ஓவராக அடிக்கல. ஓகே, தேர்ட் பால். ஐயோ அடிச்சிட்டாங்கண்ணே. ஐயோ இன்னொரு ரன் எடுத்துட்டாங்க. ஒரு பால்ல 2 ரன்னுங்க.
அடிக்கணும் கீழே, அவ்வளோதான். கீழே அடிக்கணும் கரெக்டாக ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் தான். இந்த நான் 2 எடுத்து வைக்கிறேன். ஸோ இது மேலே பட்டுதுன்னா அவுட்டு. கிட்டத்தட்ட 7 ஸ்டோன்ஸில் வைக்கிற மாதிரி தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கல் வச்சுக்கோங்க. அங்கே அந்த மாதிரி அங்கே ஸ்ட்ரைக்கு நான் ஸ்ட்ரைக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போய் நம்மளோட இடத்துல தேரா போட்டுடலாம். ஓகே. ஸோ வந்துட்டு நான் தான் வந்துட்டு கமாண்டர், கேமராமேன், ஆடியன்ஸ் எல்லாமே நான் தான். ஐயோ இருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இது என்னதுன்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்க, மாஸ்க்கு, நான் வரைஞ்ச டிராயிங்கு. சரி ஓகே, 4th பால். ஓகேங்க. ஐயோ அவன் அங்கேயே அடிக்கிறாங்க. ஐயோ இல்லை, இவ்வளோ ரன் எடுத்துட்டானே. ஏ 5 ரன் எடுத்துட்டாங்க. இல்ல விட்டுருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் லா பால். இவனோட சான்ஸ் இப்போ முடிய போகுது பாருங்க. ஸோ வந்துட்டு 6-4 எல்லாம் இதில் அடிச்சாதான் 6-4 எல்லாம். அங்க அந்த மண்ணு வரைக்கும் அடிச்சா 6. ஐயோ என்னம்மா விளையாடுறானுங்க. அங்கே பாருங்களேன், காத்தடிச்சு பேட் அங்கேயே விழுந்துருச்சு. ஸோ செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். இல்லை இருக்க அவனுக்கு என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். பாவம் பட்டது. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா இருப்பா சாமி. இவங்க ரொம்ப நேரமாக வந்துட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமாக இப்போ தலை தான் வலிக்குது. இரும்பி வயிறு தான் வலிக்கும் போல். சிரிச்சு இரும்பி எனக்கு சத்தியமாக சிரிப்பு தான் வருது. முடியெல்லாம் பார்த்தீங்களா ஆண்டான மாதிரி தொங்குது. சொல்லுங்க அவுட்டு. இந்த டான்ஸ் ஆடுங்க பாப்போம் எல்லாரும். பல்லே 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 பல்லே. அவுட்டே கிடையாது, நீ பாராஞ்சுக்கு பண்ணுறான். நெக்ஸ்ட் நம்மளோட பேட்டர் லக்ஷன். நம்மளோட லக்ஷன் தான் பேட்டிங், பவுலிங். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட கௌஷிக்கு. இவனும் நம்மளோட சேனலில் வந்துட்டு ஜாம்பிஸ் மிஷனில் என்ட்ரு ஆயிருப்பான். ஸோ இவனும் இப்போ நடுவில் வந்துட்டான். இவனும் அவனும் ஃபஸ்ட்டு வந்துட்டு லக்ஷனோட ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ட்ரு ஆகிருந்துருப்பாங்க. ஸோ எனிவேஸ் நம்மளோட லக்ஷன் தான் இப்போ வந்துட்டு அந்த 3rd பேட்டிங். ஓகே ட்ரையல்ஸ் வேண்டாம், ஃபஸ்ட் பாலே என்ட்ரு ஆயிடுவோம். நீ தான் வந்துட்டு இப்போ விக்கெட் கீப்பிங். ஃபர்ஸ்ட் பால். இப்போ செகண்ட் பால். அவுட். சோ வந்துட்டு அந்த சீக்வென்ஸ்லாம் நான் எடுக்கல. இப்போ வந்துட்டு இருங்க அந்த சீக்வென்ஸ்லாம் நான் எடுக்கல லக்ஷன் அவுட் ஆனத. ஏன்னா வந்துட்டு வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்வென்ஸ் எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் யார் நம்மளோட பேட்டர்னா நம்மளோட இளந்தமிழ் தென்றல் 4th பேட்டர். ஸோ ஓகே. ஸோ வந்துட்டு எனிவேஸ் இவன் அவுட் ஆகிறவே வாண்டான். ஸோ அதனால் இவனோடதுலேயே கொஞ்சம் சீக்வன்ஸ் நான் கட் பண்ணிடுவேன். ஒரு வாட்டி டெஸ்ட் மேட்ச் பண்ணேன். அங்கே விளையாண்டோன்னா எங்கள் அப்பா விட மாட்டார். ஸோ அதனால் ஓ சரி இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பால் ரன் ஓடிட்டாப்ல. 1 ரன். ஆடியன்ஸும் நான் தான், கமாண்டரும் நான் தான், கேமராமேனும் நான் தான். ஓகே இப்போ செகண்ட் பால் போடுறான். செகண்ட் பால். அவ ஹாஃப் கிரவுண்டே தாண்டிட்டாங்க. ஹாஃப் கிரவுண்ட் தானே அங்கே தான் அடிக்கணும். 3rd பால். சூப்பர் அடிச்சிட்டான்ல. காரு கடியில் போச்சுன்னா வந்துருச்சு. ஐயோ ரன் அடிக்கிறான். ஐயோ கௌஷிக் எடுத்துடுறா. எங்கடா போனா காணமையால என்ன தாத்தா இருக்கான். ஐயோ 6 ரன்ஸ் எடுத்துட்டாங்க. இவன் தாங்க இப்போ லீடிங்கில் இருக்கிறான். ஸோ வைடு 7 ரன்ஸு 9. சரி இப்போ போட்டா 5th பால் போடே 5th பால். ஐயோ ரித்திகா. ஐயோ ஜஸ்ட் எடி நான் ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம தான் ஓட வேண்டியதாக இருக்கு.
இந்த லக்ஷன் என் செப்பல்லாம் விழுந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். எப்படிலாம் எடுக்க வேண்டியதா போச்சு. ஐயோ இதுலேயே 14 ரன்ஸுங்க. ஸோ லாபால் 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 காரில் பட்டு அங்கே பட்டு போகுது. ஐயோ அவன் ரீச்சே வச்சுட்டான். அதுக்கப்புறம் அவுட்னு சொன்னேன். என்ன வச்சுனா ஐயோ 19 ரன்னு. இவன் தான் இப்போ வின்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்லயே. கௌஷிக் ஆடணும் தெரியும். ஆமாம் இன்னும் கௌஷிக் ஆடணும். அதுக்குள்ளே 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஸோ வந்துட்டு நம்ம எது 6-4னே சொல்லலை. அந்த வீடு வந்துட்டு தான் 4, அந்த மண்ணு தான் 6. அதெல்லாம் அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால தான் ரொம்ப டிஃபிகல்ட்டி பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம் வைடே டெட்டே வைடே 20 ரன்னுங்க. பாட்டு பாடவா பாட்டு பேசவா எனக்கு ஜாலியாக இருக்குதுங்க. நான் பாட்டிட்டு உட்காந்துட்ருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உட்காந்துட்டு நான் பாட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆமாம் லக்ஷன் ரன்னு ஓடுறாங்க. நம்ம வாங்க போய் பார்ப்போம். இதயம் பெய் சொல்லுது. எந்த வீட்டுக்குள்ளே போட்டான்? அந்த வீடு மேலையா? வெரி நைஸ். இந்த வீடியோ காலிங் பெல் அடித்து எடுக்கணும் வாங்கணும். ஸோ நான் போய் பால்லாம் எடுக்க தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபோன் விழுந்துரும்னு நினைக்கிறேன் இவங்க பண்ணுற கூத்தில். ஸோ பால் விழுந்த காரணத்தினால் வேறு பால் இல்லாததுனால் டியூ ஆயிடுச்சு. வீடியோ வீடியோ ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. ஆமாம் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிஞ்சுது. ஸோ வந்துட்டு நம்மளோட ஐயோ பாதி தெரிலங்க. நம்மளோட தென்றல் இளந்தமிழ் தென்றல் தான் இந்த வின்னராமா. ஸோ சொல்கிறானே. ஸோ வந்துட்டு பால் விழுந்துச்சுனால அந்த வீட்டுக்காரங்க வந்துட்டு எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வந்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே பாய் பாய். அதோட எல்லோரும் போயிட்டு ஸோ பால் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். எல்லோரும் டேக் கேர். பாய் பாய்.